எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மதிய நேரத்துல ஓய்வு நாள் உங்க எல்லாரையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த இடத்துக்கு அழைத்த உங்க உபதேசியார் எலிசா அண்ணே, அக்கா செல்வராணி அக்கா, மூப்பர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாருக்கும் இயேசுவின் இந்த நாமத்துல வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ நாமம் நம் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டாரு. நமக்கு தீமையா தெரியலாம், தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா அழகா ஆராதனை பண்ணி நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடி உபவாச ஜெபம் களைப்போட இருக்கும். ரொம்ப வெக்கையா வேற இருக்குது. ஆனாலும் தேவன் நம்மோடு இனிய விதத்துல நம்ம கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம், தேவனை நோக்கி பார்ப்போம். பலனும்
அல்ல பராக்கிரமம் அல்ல உமதாவியால் தான் ஆகணும் தேவா பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல உமதாவியால் தான் ஆகணும் தேவா இறங்கும் தேவா உம்மாலஞ்சி எந்த விருப்பமும் ஓட்டமும் நீடே சிறுவன் கை ஐந்தப்பம் திருமீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அழித்திடும் தேவா சிறுவன் கை ஐந்தப்பம் திருமீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அழித்திடும் தேவா ஆண்டவரே இந்த எங்களுக்கு தேவையான அப்பத்தை எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே முதுமுகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் முதுமுகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குது இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுங்க எல்லாம் அழுகை துக்கம் கவலை கண்ணீர் எல்லாம் எங்க இருதயங்களை விட்டு எங்க முகங்களை விட்டு எங்களை விட்டு விலகி போட்டோம் உடைய வல்லமையினால் நாங்கள் தரிப்பிக்கப்பட்டவர்களாக செல்ல கிருபத்தார் நீங்க பேசுங்கப்பா நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் இன்றைக்கு கூட நம்ம தெரிந்து எடுத்த வசனம் சங்கீதம் 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன் நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன் இன்னைக்கு அவ்வளவுதான் வல்லமை பாட்டு தான் நமக்கு தலைப்பு இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு இதுக்கு முந்தி ஜோம் பண்ணது நீங்களாமா யார் பண்ணா ஓ சரி நிறைய வல்லமைன்னு சொன்னாங்க சரி அப்ப ஆண்டவர் இன்னைக்கு தந்த வார்த்தை கரெக்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தது வல்லமை பாட்டு இந்த ரெண்டு தான் இதான் நம்ம தியானிக்க போறோம் 1 மணி நேரமா சரியா சரி நம்ம தேவன் நல்ல தேவன் நல்ல உபவாசத்தில் நிறைய அழுதீங்க புலம்புனீங்க இதெல்லாமோ பண்ணணும் ஆனா அது ஒரு கைண்டு சரியா ஆனா நல்லது என்னன்னா வல்லமையும் சந்தோஷமும் வல்லமையும் மகிழ்ச்சியும் வல்லமையும் பாட்டும் வல்லமையும் துதியும் இதுதான் வல்லமை யாருக்கெல்லாம் வேணும்னு விரும்புதீங்க கை வைத்துக்க பார்ப்போம் கொஞ்சம் பேருக்கு வேண்டாம் போல சரி மெஜாரிட்டி 90% வல்லமை வேணும்னுட்டீங்க இங்க இருந்து புலமை எல்லாருமே கேட்கும் பலத்தின் மேலே மாதலனே புது பலன் நாம் பெற்றிட பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட போமுனையில் சிந்தித்தாவிது போல போந்தீராக என்று ஜெயிப்போம் நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே மாறி மேற்பின் மாறிமலையே உன்னதத்திலிருந்து வந்திருக்குதே மாறி மேற்பின் மாறிமலையே உன்னதத்திலிருந்து வந்திருக்குதே ஆக பலத்தின் மேல் பலன் வல்லமையின் மேல் வல்லமை எல்லாருக்கும் நம்ம வேணும் தேவன் ஒரு தரம் விளம்பினார் 2 தரம் கேட்டு இருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பது அங்க எங்க 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 என்னெல்லாமோ பண்ணினாலும் சரி வல்லமை கர்த்தருக்குரியது அவர் வல்லமை உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் வச்சிருக்காரு வல்லமை வச்சு கொடுத்தாச்சு நமக்கு இது நம்முடைய பொருள் என்று நம்மளுக்கு தெரியல இது இங்கதான் இருக்கு எக்கச்சக்கம் பொருட்களா இது ஏன் பொருள் நமக்கு தந்தாச்சு அது எங்க கிடக்கு இப்ப நாங்க இந்த கார் சாவியை 1 மாசமா தொலைச்சிட்டோம் நிறைய பொருட்கள் அங்கங்க கிடந்தது எங்க வச்சோன்னே தெரியல அப்போ நம்மகிட்ட கார் இருக்கு நாங்க வேற காரை தூக்கிக்கிட்டே தான் 1 மாசம் அலைஞ்சோம்
அது கார் இருக்குது, கார் சாவி இருக்குது, இங்க இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. தெரிஞ்ச பிறகு நீ தான் முதல் முறையா ஒரு மாசத்துக்கு பிறகு எடுத்துட்டு வந்திருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த நம்மகிட்ட தான் சாவி இருக்கு. வல்லமை எங்கதான் இருக்கு? நமக்குள்ள இருக்கு. துக்க முகமாகவே இருக்கு. அப்படி அந்த கவலை முகத்துல தோய்ந்தக்குது. நீங்க வல்லமையை பெற்று போக முடியாது. விளையாட்டு இல்லை, உண்மையான வார்த்தை. வல்லமை உள்ளதான் இருக்கு. நம்ம முண்டு எடுக்க போறோம். நீதிமானுடைய புத்திமானுடைய இருதயத்துல, மனுஷனுடைய இருதயத்துல என்னது இருக்குமா? ஆழமான யோசனை உள்ள கிடக்குமா. புத்திமானும் அதை முண்டு எடுப்பான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கு. உலகத்தையும் நம்மளுக்குள்ள வச்சிருக்காரு. உலக ஞானம், எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அதை முண்டு எடுக்கிறது தான் இந்த வேலைகள் எல்லாம். எது தெரியாத சத்தியத்தை சொல்ல போறதில்ல. ஞாபகப்படுத்தும் போது, பாடும்போது நல்லா கையை தட்டி பாடுங்க. ஆண்டவரே, நான் அதை வாங்கி கொள்கிறேன், வல்லமையை நான் ரிசீவ் பண்ணேன். தேவ வல்லமை வந்ததுன்னா ஒரு வெளிச்சம் நம்மளுக்குள்ள வரும், ஒரு பெலன் வரும், ஒரு கம்பீரம் வரும். இப்போ உங்களை இப்போ இவ்வளோ நேரம் நான் கொஞ்ச நேரம் தான் பண்ணினேன். பார்த்தா நானே சொல்லியிருந்தேன். ஒரே கவலையும் அழுகையும் புலம்பலும். ஐயோ, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி செஞ்சுட்டான், என் பிள்ளை படிக்க மாட்டேங்கி, என் பிள்ளைய கல்யாணம் ஆக மாட்டேங்கி, கல்யாணம் ஆன பிள்ளைக்கு குழந்தை இல்லை, குழந்தை இருந்தா ஒரே சேட்டை, படிக்கவே மாட்டேங்கி, எல்லாம் செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு அக்கா எப்பவும் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை குடிச்சவர் குடிச்சுக்கிட்டே இருக்கார். எப்பொழுதும் கோபம் தான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். வேலைக்கு போனா வேலையில எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில வர்த்திக்க மாட்டேங்குது. கடன் நிறைய பேர். இப்ப நான் அங்கங்க போகும்போது ஜோம் பண்ண ஜனங்கள் சர்ச்சு முடிஞ்ச உடனே வருவாங்க. வந்தா என்னது, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குமா, இதுல இருந்து எப்படி வெளியே வருவோனே தெரியல, நகையெல்லாம் அடகு வச்சாச்சு, என்னதெல்லாமோ பண்ணியாச்சு, நாங்க என்ன பண்ணாலுமே தீக்க மாதிரி இல்லை, தற்கொலையாவது பண்ணிக்கிடலாமா, கடன்காரை கழுத்தை பிடிச்சி நெருக்குதான். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கு. சரியா? நல்ல பேரை கெடுக்கவங்க. நம்ம நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவங்க என்ன செய்வாங்க, கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளை எனக்கு இப்படி முள்ளு மாதிரி எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி நெகட்டிவா சொல்லி நம்ம அழுதுகிட்டே இருக்கோம். இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? யாரு? பிசாசு தான். எந்த பிரச்சனையும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி யாக்கோபு 1:17 பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆக நல்ல காரியம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது, கெட்ட காரியம் எல்லாம் பிசாசிட்ட இருந்து. அந்தகாரம், அருவருப்பு, விளங்காதது, கண்ணீர், கவலை, இருள், சண்டை, சமாதானமின்மை எல்லாம் அவன்கிட்ட இருந்து வருது. அலங்காரமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், வெளிச்சமான காரியம், சமாதானம், சந்தோஷம், அன்பு, நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? பரலோக தேவனுக்கு. பொட்டலம் பொட்டலமா பொட்டலம் பொட்டலமா தூக்கி கொண்டாந்து என்ன செய்தாரு? பொட்டலம். கேளுங்க, ஆண்டவரே அந்த பொட்டலத்தை நான் வாங்கிக்கிறேன். நம்ம அதைத்தான் பேசுவோம். அவருடைய வல்லமையை தான் ரொம்ப நேரம் நம்ம பேசுவோம். எதை ரொம்ப பேசுவோம்? ஐயோ, அந்த ஏஐ வந்துட்டு 666 வரப்போகுது, இவன் அதை செஞ்சிட்டானே இதை செஞ்சிட்டானே. ஒரு ஊழியக்காரர் நான் பேர் மறந்துட்டு, ஒரு தடவை ஏதாவது பிசாசுன்னு சொல்லிட்டா 1000 தடவை ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுவார். சரியா? பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. பிசாசின் தலைய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூழும் பாசியுமா நசுக்கிட்டார். அவன் வாழை தான் வச்சிருக்கான். அந்த வாழை வச்சுட்டு, வாழுல விஷம் இருக்குமா? பயங்காட்டுமா? அவன் தந்திரக்காரன். சோளக்காட்டு பொம்மை வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருப்பாங்க? பயங்காட்ட. அந்த பொம்மை ஏதாவது செய்ய முடியுமா? அந்த காகத்தை, வார காகத்தை பிடிக்க முடியுமா? அந்த காகம் கருப்பு கலர் துணியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓஹோ, நம்மளே இதை மாதிரி தான் சாவடிச்சிருவாங்கன்னு தான் சோளக்காட்டு பொம்மை.
அப்படி பயம் காட்டுத மாதிரி இருக்குமே ஒழிய பயம் காட்ட முடியாது. நீங்கள் விழித்திருங்கள், உங்கள் சத்துருவாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறார். விழுங்க முடியுமா? எவன் அப்பாயப்படுதானோ, மெயின் பயம்தான். விசுவாசத்திற்கு எதிர்மறையான வார்த்தை என்னது? பயம். விசுவாசத்துக்கு எதிர்மறையா தெரியும் அவிசுவாசம் நினைப்போம். ஆனா பயத்துல இருந்துதான் வருது. முதல்ல நமக்கு ஒரு ஆணோ பெண்ணோ சிறியவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு காரியம் நடந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பயம் வந்துருதா இல்லையா? நான் வெளியே சொல்ல மாட்டோம். நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன், தெம்பா இருக்கேன், நான் வம்புலாம் எனக்கு பிசாசு வம்புன்னு ஒன்றும் செய்யாதுன்னு சும்மா உதட்டளவுல சொல்லுவோம். அடி வயத்துல அடி மனசுல எப்படி இருக்கும்? நம்மளை அறியாத ஒரு பயம். அதான் 365ன்னு பார்த்தோம். அன்னைக்கு ஒருத்தர் தர்க்கம் பண்ணார். லீப் இயருக்கும் சேர்த்து 366 தடவை இருக்கான் பயப்படாதே 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 பயப்படாதே. ஆனா நம்ம எதைத்தான் அதை செய்தோம்? ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்த உடனே ஐயோ இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ செத்து போயிருவோமோ, ஐயோ ஒரு கட்டி இப்படி தடவும், ஒரு கட்டியை கண்ட உடனே இது என்ன கட்டி ஆயிருது? கேன்சர் கட்டி ஆயிருமோ எப்படி? ஆமா, அவங்களுக்கு இப்படிதான் இருக்குதான். இனிஷியலா ஆரம்பத்திலே கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னுலாம் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரவன் தந்திரக்காரன். பவுல் சொன்னாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. தெரியும். சரியா? இதுக்குத்தான் தேவ வல்லமையோடு ஞானமும் சேர்ந்து வரும். இதுக்குத்தான் அவ என்ன பண்ணுதாராம்? நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். மகிழ்ச்சி புகழ்ச்சி பாடி இதெல்லாம் காலையில நமக்கு வல்லமை வேணும்னா முதல்ல காலையில எழும்பணும். சரியா? அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுப்பி ஜெபம் பண்ணும். வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணுதார். நாம் முழுவதும் ஜெபம் பண்ணுதார். இப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் தூங்குனா நமக்கு நல்ல ஹெல்த்தியா இருப்போம்? எவ்வளவு நேரம் டாக்டர் தூங்க சொல்லுவாங்க? 8 hours. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கணுமா. ஒரு மனுஷனுக்கு ஆயுசு கட்டத்தாரது எவ்வளவும் இருந்துட்டு போகுதுமே. 60 வயசுன்னு வச்சிங்களேன், 60 வயசுல செத்து போறாருன்னு வைங்களேன், 20 வருஷம் எதுலதான் கழிப்பாங்க? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினா 20 வருஷம் தூங்குவோம். அந்த 40 வருஷத்துலயும் தூக்கத்துக்கு ஆரம்பம், தூக்கத்துல எழும்பி பெட்டில் புரளுது, அப்புறம் பல் விளக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் இது ரெஸ்ட்ல போயிடும். இப்போ எத்தனை வருஷம் தான் நம்மளுக்கு பயன்படுத்த போறோம்? அதுதான் புத்தி உள்ளவன் கணக்கு பாரு. ஞானமற்றவர்களை போல கவனம் இல்லாமல் நடக்காத. நாட்கள் பொல்லாதவைகளானதான் காலத்தை பிரயோஜனப்படுத்து. நமக்குரிய அதே நேரம் தான் இருக்கு. உலக பிரசித்தி பெற்ற ஜனங்கள் இருக்காங்க, என்னதெல்லாமோ கண்டுபிடிக்காங்க, எதெல்லாமோ புகழி நிச்சயத்துக்கு போறாங்க, பெரிய காரியங்களை செய்தாங்க. ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு புக்கில் படித்தேன். அவர் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் தான் தூங்கினாராம்? 3 மணி நேரம் தான் தூங்கினார். 21 மணி நேரம் நாட்டுக்காக பார்த்தார். ஒரு உலக மனுஷன் அப்படி இருந்தா, உன்னத பிள்ளைகளாகிய நாம் நெடுநேரம் தூக்கம் தூக்கம் தூக்கம். இயேசு கிறிஸ்து அதுக்குதான் எழுதி வச்சு முழுவதும் ஜெபித்தாராம். காலையில எழுதி தூங்கிட்டே இருந்தாரு. யார் வந்தா? திரளான ஜனங்கள். வல்லமை என்ன செய்தான்? லூக்கால தேவனது ஆண்டவரை பார்த்தோன்னா எக்கச்சக்கம் தேவ வல்லமையை பற்றி நம்ம லூக்கால பார்ப்போம். அவர் வல்லமையோட என்ன செய்தாரு? காலையில எழும்பி போறாரு. வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு போறத பார்ப்போம். இவங்க எத்தனை பேர் கை வைத்தனுங்களா தெரியாது. காலையில எழுப்புவேன், நான் ரெகுலரா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நான் ஜோம் பண்ணுதேன். வயதுக்கு பார்ப்போம், 1 மணி நேரமா நான் ரெகுலரா ஜோம் பண்ணுதேன். பரவாயில்ல, ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் இருக்க இடமே தெரியுது. அன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சர்ச்செல்லாம் வச்சிருக்காங்க. அம்மா நீங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுவீங்க? நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவேன். எவ்வளவு நாள் அந்த ஊழியம் போகும்னு தெரியாது. அதை பிற பிசாசு ஒரு வல்லமை வேணும் சர்ச்சு நடத்த. அந்த இடத்துக்கு யார் வந்துருவா? பிசாசு பிடிச்சிருவான். அதனால நல்ல எல்லாரும் விழித்தீர்கள். உங்கள் சத்துருவாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு
ஒரு பக்கமும் போக வேண்டாம். நிச்சயமா கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தருக்கு தான் ஜெயம் வரும். நம்ம போய் படுத்து கிடக்க நம்ம 12ல இருந்து 6 மணி வரைக்கும் அதிகார நேரம் தான். என்னதான் பகல்ல ஜோம் பண்ணாலும் ராத்திரி 1 மணி நேரம் இந்த ஐயோ நான் தூங்கலைன்னா எனக்கு ப்ரெஷர் ஏறிடுமே, சுகர் ஏறிடுமே, தைராய்டு வந்துருமே, கை பிடிச்சிருமே, கால் பிடிச்சிருமே, வாந்தி பண்ணிருமே, எனக்கு அந்த இது வந்துருமே இந்த இது வந்துருமே எல்லாம் நினைக்காதங்க. முதல்ல அந்த பொய்யை உடைக்கும். 8 மணி நேரம்லாம் தூங்க அவசியம் இல்லை. சரி, அவர் வந்து எழுந்திருக்க நேரம் ஆயிட்டுன்னு எழும்புங்க அப்படிங்கார். எழும்பு அப்படிங்கார். தூங்கிக்கிட்டே கிடக்காது. எப்போ பார்த்தாலும் தூக்கம்தான். தூக்கம் தூக்கம் தூக்கம், வீட்டுலையும் தூக்கம், வெளியேயும் தூக்கம், பகல்லையும் தூக்கம், ராத்திரியும் தூக்கம். தூங்கியே கழிச்சிருவோம். அங்க ஒரு நாள் கையை கட்டிக்கிட்டு எல்லாம் நியாயம் இப்ப எல்லாம் பேசலாம், மேடை பேச்சு பேசலாம், மேடையில ஜோம் பண்ணலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம். இங்க உள்ள என்ன அந்தரங்கத்துல என்ன காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு வாயை தொடச்சுக்கிடுவாங்களாம். ஒன்றும் தெரியாது போல எல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடு. அவர் சமூகத்துக்கு முன்பு எல்லாம் நிர்வாணம், எல்லாம் வெட்ட வெளிச்சம். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்னு என்ன செய்யுது உண்டு. நல்லதுக்கும் ரிவார்டு கிடைக்கும், கெட்டதுக்கும் அடி கிடைக்கும். நிச்சயமா நமக்கு போய் கையை கட்டிட்டு நம்பிக்கை விழித்திருங்கள், விழித்திரு, தனித்திரு. நம்ம தனியா உட்கார்ந்து என்ன செய்யணும்? 2 நாள் தூங்கினாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த படுக்கையில இருந்து தூர எழும்பி ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ணதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு முழங்கால் பட முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு சேர்லையாவது உட்காருங்க, இல்ல ஒரு பாயை விரிச்சு உட்காருங்க, ஒரு 4 பாட்டை படிக்கணும். தூக்கம் வரும். சரி ஆண்டவரே என்னை மன்னிங்க, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடுதேன், பிறகு எழுப்புவோம், டைமை பார்த்துக்கிடுவோம், மணியை பார்த்தாவது உட்காருவோம். இப்ப நாளைக்குலாம் 1 மணின்னு உட்கார்ந்தா 1.5 மணி நேரம் தாராளமா ஆயிடுது. சரிம்மா கொஞ்ச நேரம் தூங்கினா தானே நல்லதுக்கு, அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடுது. மறுபடியும் தூங்குங்க, ஒன்றும் இல்லை. எப்படியோ ராத்திரி 12 to 6 1 மணி நேரம் அப்பாட்ட போய் ஆண்டவரே உங்க முகம் என் மேல அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் உண்மை நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே, உண்மை நோக்கி பாடுங்கம்மா, உண்மையாய் வெட்கம் அடையே தமது புகழ் திரளாசம் தினமும் தமது புகழ் திரளாசம் தினமும் என்னில் வீசிடுவே பாதம் சிவந்தே திருவை இயேசுவே சமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. காலையில எழுந்தி அவர் முகப்பிரகாசம் அவரை பார்க்கும்போது அந்த முகம் நம்ம மேல விழுது. நம்ம முகம் பகல்ல வைக்கப்பட்டு போக அற்புதங்களை செய்வார், சட்டங்களை மாத்துவார். பயப்பட்டுறக்கூடாது, பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன், இந்த வல்லமைக்கு நான் காத்திருப்பேன். வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் பாட்டு படிச்சான். யார் படிச்சா? அப்படி மரியாள் பாட்டு படிச்சான். மரியாளின் கீதத்துல வல்லமையானவர் மகிமையானதை எனக்கு செய்தாரே, எனக்கு செய்தாரே. அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே, அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே. வல்லமையானவர் மகிமையானவரை எனக்கு செய்வார். அவர்கிட்ட என்னதுதான் இருக்கு? தேவன்கிட்ட மகிமையான காரியங்கள் மட்டும்தான் இருக்கு. அவமரியாதை குறித்தது, கனவீனப்படுத்துவது, வெட்கப்படுத்துவது, இருளான காரியங்கள், தூஷிக்கப்படத்தக்க காரியங்கள், வெட்கப்படுகிற காரியங்கள் அவர்கிட்ட இல்லை. நன்மையான ஈவுகள் அவர்கிட்ட என்ன செய்து நம்மளை பார்த்து சொல்றாரு, எனது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீங்க. முடியாத அப்பாவும்
கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்கு நல்ல பொருளை தான் என்ன செய்தாரு, கடன் வாங்கியாவது நல்ல பிள்ளை பொருளை கொடுத்துறோம். பொல்லாதவர்கள் நம்மளுக்கு அறமொழியை கொடுத்துருக்க, நீயே உன் பிள்ளைக்கு அப்படி கொடுத்தனா நான் நல்ல கர்த்தர், ரொம்ப 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 நல்ல கர்த்தர், நல்லதை மட்டும்தான் என்ன செய்வேன் தருவேன். வியாதியை தரமாட்டேன், வேதனைய தரமாட்டேன், உன்னைக்கு அவமானப்படுத்த மாட்டேன், உன் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டேன், உன் பிசினஸ்ல எதையும் குறிப்பிட முடியாது, இதெல்லாம் தரவே மாட்டேன். அவர் முதல்ல அவர் நல்லா வச்சுக்கணும். அவர் நல்லவர், நல்ல காரியத்தை மட்டும் தருவார். காலையில நம்ம எழும்பும் போது உடனே நம்மளுக்கு பலன் தெரியாட்டா கூட ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். ஜெபிக்க 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 இது ஆர்ப்பாட்டம் நம்மகிட்ட உள்ள பெருமை போயிரும், பொறாம குணம் போயிரும், கெட்ட குணங்கள் எல்லாம் கூடுவார் பழக்கம்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் ஆன தம்பதிகள் ஒரு 50 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்தவங்கள ஒரு டெஸ்ட் வச்சா அந்த போட்டோவை வச்சு பார்க்காங்க. ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுனா அந்த அதாவது சும்மா போட்டோஸை உதறி போட்டுட்டு ஒரு 50 ஜோடி 100 ஜோடினா நிறைய பேர் அந்த ஜோடி என்ன செய்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க. காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி அந்த அந்த போட்டோலயே இன்னார்தான் இவங்களுடைய ஒய்ஃப்னு தெரியாதவங்க சேர்த்தாங்களாம். ஒரு ரிசர்ச் சொல்லுது, கூடுவார் பழக்கம். அப்போ நம்மையும் ஆண்டவரையும் போட்டா நம்ம எங்க சேருவோம், ஆண்டவரோடு தான் நம்ம சேர்ந்திருப்போம். நம்மளுக்கும் பிசாசுக்கும் ஐக்கியமே கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இதே கிடையாது. அதை செய்யாத, இதை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, அதெல்லாம் சிற்றின்பம். 16:11 என்ன பார்க்கும் சங்கீதத்துல, உன்னுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உன்னுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பழத்தை சாப்பிட்ட நம்ம சாய்ஸஸ்ட் ஹனி, நல்ல மலை தேன். என் தம்பி கொஞ்சம் வாங்கி கொடுத்தான், அந்த தேனை பார்த்தா இங்க அப்படியே இல்லை, ஒயிட் கலர்ல இருக்கு தேனு. என்னடா அப்படி இருக்குது அங்க அந்த மலைகள் தான் அங்க அதிகம், ரஷ்யா தேசத்துல. அங்க எப்படி இருக்கும், வேற வேற பூக்கள் இருக்கும், நம்ம என்ன வகை வேணுமோ கேட்டுக்கலாம், அடையோட கூட நமக்கு கிடைக்கும். பார்த்தா அவ்வளவு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சாய்ஸஸ்ட் ஹனி, ரொம்ப உயர்ந்த உன்னதமானது. நம்ம ஆண்டவர் ஒரு உலகத்திலே இப்படி நமக்காக வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்க உச்சிதமான கோதுமை, கண்மலை தேர், நம்மளை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். காலையில் எழும்பி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்க பலன் மட்டும்தான், உங்க கிருபை மட்டும்தான், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போற்றப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவது இல்லை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்துல கேட்கணும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. தருவர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத போல இருந்தா கூட எனக்கு உண்டு, எனக்கு எல்லா சிறப்பும் உண்டு, எனக்கு எல்லா செழிப்பும் உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் அங்க போய் கடன் வாங்க மாட்டேன், நான் இங்க போய் அவங்ககிட்ட போய் கடன் வாங்கினவன் எவனும் கொடுத்தவனுக்கு அடிமை. ஒரு மனுஷர்கிட்ட போய் இப்படி தானும் கேட்கப்படாது. பார்த்துங்க, அவங்களா தந்தாங்க, கிஃப்டா தந்தாங்க, ஆண்டவர் எனக்கு ஏவனாரு, இந்த வச்சுக்கோனா வாங்குங்க. மற்றபடி எனக்கு எனக்கு இன்னைக்கு 10 ரூபாய் இல்லை, எனக்கு ஒரு 100 ரூபாய் இல்லை, சரி இதை அவங்க தந்துட்டாங்கன்னா நம்ம என்னத்தையாவது உள்ள கோட்டையை முடிச்சிடலாம். ஒரு கோட்டையை முடிக்க முடியாது. அவர் தந்தா மட்டும்தான் நம்ம கோட்டைகளெல்லாம் கட்ட முடியும். உபாகமம் 28 பார்ப்போம், அவர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், அப்பொழுதுதான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், கடன் வாங்க மாட்டோம். அப்போ பொக்கிஷசாலை திறக்கணும்னா காலையில போய் கர்த்தர் சமூகத்துல போய் உட்காருங்க, பாடுங்க, நல்லா கீர்த்தனம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.